இன்னைக்கு உள்ளபடி நான் பேச வேணாம்னு தான் இருந்தேன். ஏன்னா நல்லா பேசினாங்கல்ல முதல்ல. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு கை தட்டு சொல்லுங்க. காலையில நாங்க செஞ்ச அந்த எழுத்துலா, அந்த டைப் வாக்கினுடைய நாங்க எவ்வளோ அஹ், அஹ், மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத அவங்க பேச்சுல இருந்து நீங்க கேட்டிருக்கலாம் இல்லையா? இன்னும் நிறைய படங்கள் இருக்கு, ஆனா போடுறதுக்கு நேரம் பத்தல. நாங்க போய் டிஃபன் சாப்பிட்டது, டிஃபன் நீங்க உங்களுடைய மொழியில டிஃபன் சாப்பிட்டது, பசியாறினது, அங்கங்க ரொம்ப ஃபன் ஆக்டிவிட்டிஸ் படங்களும் நிறைய இருக்கு, வீடியோஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நமக்கு நேரம் போதாது. இந்த உங்க கோகிலா சொன்ன மாதிரி Facebookல ஃபாலோ பண்ணுங்க, அது எல்லாத்தையும் போஸ்ட் பண்றோம். அப்போ எல்லாம் பேசிட்டாங்க. இன்னைக்கு என்னென்ன பார்த்தோமோ பெரும்பாலும் பேசிட்டாங்க. நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால இன்னைக்கு எடுத்த படங்களை விட இது மற்ற டைப் வாக் படங்களையும் சில கருத்துக்களை மட்டும் உங்ககிட்ட பகிரலாம்னு நினைக்கிறேன். என்னோட என்ன தலைப்புன்னு போடுறதுன்னு தெரியல. பொதுன்னு போட்டா ரொம்ப சுலபமா என்ன வேணாலும் பேசலாம் இல்லையா? இப்ப உட்காந்து நம்ம சிவதிநகர் இருக்காரு, உட்காந்து செல்லினம் பத்தி கூட பேசலாம் பொதுவில், அதனால சிக்கலே கிடையாது. சரி, இது எங்க நாட்டுல மலேசியாவில குவாந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிற ஒரு மாநிலம். அங்க மலாய்க்காரர்கள், சீனர்கள்லாம் நிறைய இருக்கிற அந்த அந்த கிராமம், அந்த ஒரு வில்லேஜ், அதுல இருக்கிற ஒரு கடை, சீனர் கடை. அதனால தான் நடுவுல சீனத்துல இருக்கு, சிகப்பு கலர்ல சீனத்துல இருக்கு. அது வெட்டி ஒட்டப்பட்ட எழுத்து, அது தனித்தனியா இருக்கும். அது மரத்துல வெட்டியிருப்பாங்க, சிலது உலோகத்துல போட்டிருப்பாங்க, சிலது இப்போ எல்லாம் பிளாஸ்டிக்ல போடுவாங்க. இது நாங்க செஞ்ச டைப் வாக் அங்க கிடைச்சது. இதெல்லாம் ரொம்ப தேடுவோம். அங்க தமிழர்கள் ரொம்ப குறைவு, அதனால தமிழ் அங்க இருக்காது. ஆனா மலாய் இருக்கும், ஆங்கிலம் இருக்கும். மலாய் 2 எழுத்துல எழுதுவாங்க, லாட்டின் எழுத்துலயும் எழுதுவாங்க ஆங்கிலம் போல, ஜாவி எழுத்துல, அதாவது அரபிக் எழுத்துலயும் எழுதுவாங்க. அது எல்லாமே அந்த சைன் போர்ட்ல இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு இந்த படத்தை எடுத்தாங்க. இது ஒரு சீனர் கடை, சாப்பாடு கடைன்னு நினைக்கிறேன். சீனர் கடை ஆனா அந்த அந்த கடையினுடைய பெயர் சீன பெயரா இருந்தாலும் அரபிக் ஸ்டைல்ல எழுதியிருப்பாங்க அந்த எழுத்த. சோ இதெல்லாம் அந்த அந்த ஒற்றுமையை காமிக்கும், இந்த இன ஒற்றுமை, மொழி ஒற்றுமை. இத படம் பிடிப்போம் நாங்க, நிறைய போய் இதெல்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. பினாங்ல போனீங்கன்னா தமிழ் அவ்வளவா இருக்காது, இருந்தாலும் தமிழோட சேர்ந்து சீனம், ஜாவி, அரபிக் எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கும் அதெல்லாம் பார்க்கறது. நிறைய இருக்கு, நான் ரொம்ப குறைவா மட்டும் காமிக்கிறேன். இது நான் வெளிநாட்டுல இருக்கும்போது, வெளிநாட்டு எல்லாமே வெளிநாடு தான், இது யூரோப்ல இருக்கும்போது நாங்க பெரும்பாலும் அந்த பழைய சர்ச்சுகளுக்கு போறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பயங்கரம், அதாவது பிரம்மாண்டமா கட்டியிருப்பாங்க அந்த அந்த கட்டிடங்கள் எல்லாம். அது உள்ளுக்கு போகும்போதே அந்த பிரம்மாண்டம் தெரியும் நமக்கு. அங்க இது போன்ற கல்வெட்டுகள் இருக்கும். கல்வெட்டுகள்லாம் நம்ம காலத்து கல்வெட்டு இல்ல, அதுக்கு பிந்தைய கல்வெட்டுகள். ஆனால் அங்க எங்க கூட வருகின்ற இந்த லத்தீன் டைப்போகிராஃபர்ஸ், டைப் டிசைனர்ஸ் இருக்காங்களா, அவங்க பார்த்து சொல்லுவாங்க, இது இந்த காலத்து டிசைன், இந்த நூற்றாண்டு டிசைன், இதுல இந்த செரிஃப் இப்படி இருக்கு, இது பிளாட் செரிஃப், இது ஸ்லாப் செரிஃப்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்பதான் எனக்கு பொறாமையா இருக்கும், ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம தமிழ்ல பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறாமை வரும். இங்க பாருங்க, இங்க இன்னொன்னு, இது எல்லாம் சேர்த்து இந்த ஏ டைப் ஆய் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எழுத்துருவியல் கருத்தரங்கம், டைப் ஃபேஸ் டிசைன் கான்ஃபரன்ஸ். அங்க இந்த மாதிரி கல்ல கொண்டாந்து வச்சு, இன்னைக்கு எப்படி நம்ம ஒரு எழுத்தோவியர், அவர் பேர் எழில், எழிலான பெயர். என் வீட்டுல என் பேரும் எழில் தான். அதுவே எங்களுக்கு இருக்கிற ஒருமைப்பாடு. அவர் போல நான் வரையணும் அப்படின்ற ஆசை எனக்கும் இருக்கு. எப்படி செய்தோமோ அது மாதிரி இங்க கல்லுல எப்படி செதுக்குறாங்க அப்படின்றத கொண்டாந்து காட்டுவாங்க. அங்கேயும் இந்த மாதிரி ஆய்வு செய்வோம். எந்த காலத்து வடிவமைப்பு, எந்த காலத்து டிசைன், இந்த சரிஃப் எப்படி இருக்கும் அப்படின்லாம் ஆய்வு பண்ணுவாங்க. இது அது போல பல விதமான கலைநுட்பங்கள் கொண்ட செதுக்கல்கள், கலைப்படைப்புகள். இப்ப நம்ம நாட்டுக்கு வரும். எந்த ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி படம் பிடிக்கிறது தான் எனக்கு. அந்த சைன் போர்டு எதுக்கு போடுறாங்க, அங்க அரசியல் பின்னணி இருக்கா, அரசாங்கத்தினுடைய சைன் போர்டா அப்படின்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. எந்த நாட்டு, எங்க நாட்டுல இருந்தாலும் கூட. ஆனா அந்த எழுத்து அழகா இருந்துச்சுன்னா, அதுல ஏதாவது நமக்கு புதிய செய்தி நமக்கு கிடைக்குதுன்னு, செய்தின்னு சொன்னா அது சொல்ற செய்தி இல்ல, அது படைக்கப்படுகின்ற செய்தி, வரையப்படுகின்ற செய்தி. நமக்கு ஏதாவது புதுமை இருந்துச்சுன்னு சொன்னா படம் பிடிச்சு வைத்துக் கொள்வேன். அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. என்னோட நண்பர்கள் இந்தியா பூரா பெரும்பாலான வடநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்றாங்க. அந்த மாதிரி இது தமிழ்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இந்த மாதிரி எழுத்துக்களை காமிக்கிறேன்றத நான் பிறகு சொல்றேன்.
அதே போல இது கோயில்களுக்கு போனா முன்னுக்கே போட்டிருப்பாங்க படம் பிடிக்க கூடாது அப்படின்னு. அதனால இதை யாரும் தயவு செய்து படம் எடுத்து Facebookல போட்டுறாதீங்க. இதெல்லாம் வந்து நான் திருட்டுத்தனமா அப்படி பாக்கெட்டை வச்சுட்டு பிடிச்சிட்டு போறது. ஏன்னா அது அவ்வளோ நேர்த்தியா ஒரு 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 ஹார்மனியா இருக்கு. இதெல்லாம் வந்து கணினியில செதுக்கப்பட்டது இல்ல, கையிலே செதுக்கி எழுதியிருக்காங்க. ஆனா எந்த பிசரும் இருக்காது அங்க. எந்த எழுத்துமே என்ன பாரு என்ன பாருன்னு தனிச்சு கூப்பிடாது. எல்லாம் வந்து ஒரு அமைதியா ஒன்னோட ஒண்ணு இயங்குற மாதிரி இருக்கும், ஒன்னோட ஒண்ணு வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஒத்துழைச்சு நம்ம ரோடா பேசினாங்க இல்லையா, என்னதான் தடிமன் ரொம்ப கூட இருந்தாலும் அது ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகுது. அது போல இந்த எழுத்துக்கள் வந்து ஒரு அமைதி இருக்குது. ஏன் இந்த அமைதி தேவைன்றதை நான் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். அதே போல இது இன்னொன்னு ரொம்ப அழகா இருக்கும். இந்த இந்த கோயில்ல வந்து இந்த மாதிரி கல்வெட்டுகள்லாம் ரொம்ப எல்லா தேவார பாடல்களும் வந்து பொறிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும் ஒவ்வொரு வரி. அதுக்கு அதாவது ஒரு பதிகத்துக்கு இன்னொரு பதிகத்துக்கு கொடுக்கிற இடைவெளி, ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் கொடுக்கின்ற இடைவெளி, ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் கொடுக்கப்படுகின்ற இடைவெளி, இதெல்லாம் நாங்க உட்காந்து கேர்னிங் ஸ்பேசிங்னு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். அவங்க எந்த காலேஜ்ல போய் இதெல்லாம் படிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவ்வளவு அழகா எழுதியிருப்பாங்க. சோ இதுல இருந்து நம்ம படிச்சுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க நான் எல்லா பேச்சாளர்களும் முதல்ல பேசின எல்லா எங்களுடைய குழுவினரும் வந்து பாசிட்டிவா தான் சொன்னாங்க. அது என்னதான் இருந்தாலும் வந்து இவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு ஒத்துமையா இருக்கு, சண்டை போட்டாலும் நம்மளால படிக்க முடியுது, ஒரு சிவா பெருசு இன்னொரு சிவா சின்னதா இருந்தாலும் கடவுள் கோச்சிக்க போறது இல்லை, இந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவா தான் சொன்னாங்க. அதனால நமக்கு வந்து அந்த அந்த டாலரன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். எப்படி கொடுத்தாலும் நம்ம எடுத்துக்கொள்ளும். ஆனா லத்தீன்ல அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு எழுத்து வந்து ஒரு சின்ன 2 பாயிண்ட்ஸ். என்னோட ரெடிங்ல வந்து நான் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு டைப் டிசைன் லெக்சரர் ஒருத்தர் இருந்தாரு. ரொம்ப பழுத்த பழம். அவர்கிட்ட வந்து ஒரு டைப் ஃபேஸ கொடுத்து ரிவ்யூ பண்ண சொல்லி கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, A4 உங்களுக்கு தெரியும் சைஸ், A3னா தெரியுமா? A4 2 பக்கத்துல போட்டா அதான் A3. அந்த அவ்வளவு பெரிய தாளில 12 பாயிண்ட்ல நிரப்பிட்டாரு எழுத்துக்களை. நிரப்பிட்டு சுவர்ல ஒட்டி இந்த பூத கண்ணாடி இருக்குல்ல, பைனோக்குலர், அதை வச்சு பார்த்து எங்க எழுத்துக்கள் பிசுறது இடிக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி பார்த்தோம்னு சொன்னவா நம்ம கிட்ட எதுவுமே எடுபடாது. ஆனா நமக்கு வந்து டாலரன்ஸ் அதிகம் இருந்தாலும் ஒரு ஈர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு சீர்மை இருக்கணும், ஒரு அமைதி இருக்கணும், ஒன்றோடு ஒன்று இயங்குகின்ற அந்த தன்மை இருக்கணும், ஒன்னொன்று ஒண்ணு விட்டு கொடுக்கின்ற அந்த தன்மை இருக்கணும், கொஞ்சம் அதிகமா இருக்கணும். இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் வந்து டிஸ்பிளே டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, தலைப்புக்கான எழுத்துக்கள் எல்லாம் வந்து ஒரு சில வரிகள், ஒரு வரியா இருக்கும், ஒரு சொல்லா இருக்கும், 4 எழுத்துக்களா 4 வரிகளா இருக்கும். அதனால அதுக்கு வந்து இந்த மாதிரியான அமைதி, இந்த மாதிரியான ஒருமைப்பாடெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா நீங்க பார்த்த உடனே 4 சொற்களை படிக்கிறீங்க அல்லது ஒரு வரியை படிக்கிறீங்க, புரிஞ்சுது, உங்களுக்கு செய்தி புரிஞ்சுது. ஆனா பனுவல்னு சொல்லும்போது அது ஒரு கதையோ கட்டுரையோ நாவலோ புத்தகத்துல நீங்க படிக்கிற அந்த பத்திகளோ இதுலெல்லாம் வந்து அந்த மாதிரி எழுத்த பயன்படுத்த முடியாது. அதுக்குன்னு சில விதிகள் இருக்கு. அங்க வந்து இந்த மாதிரியான ஒரு எழுத்து பெருசு ஒண்ணு சின்னது, ஒரு சிவா பெருசு இன்னொரு சிவா சின்னது, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த சிந்தனையை கொஞ்சம் குலைக்கும். படிப்பாங்க, அது யாரும் படிக்காம இருக்க போறது இல்ல. ஆனா அது ஈர்ப்பு தன்மை கொஞ்சம் குறையும். அந்த புத்தகத்தினுடைய தரம், அதனோட குவாலிட்டியை வந்து கொஞ்சம் குறைச்ச மாதிரி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். நான் வந்து எழுத்துறவியல் துறையில ரொம்ப ஈடுபட்டாலும் என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து மார்க்கெட்டிங், டெக்னாலஜி மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்ல வந்து ஒரு நல்ல ஃப்ரேஸ் சொல்லுவோம் அடிக்கடி, யூ வில் நெவர் கெட் a second chance for a first impression. அதனால ஒரு நூலை பார்த்தாங்கன்னா அங்க ஒரு அபிப்பிராயம் அவங்களுக்கு பதிஞ்சிருது மனதுல, அதை மாற்றுறதுக்கு ரொம்ப சிரமம். அந்த முதல் அபிப்பிராயத்தை கொடுக்கறது எழுத்துரு. எங்களோட எழுத்துரு கலைஞர்களோட வேலை என்னன்னா, உங்க நூலை வந்து அவங்க படிக்கிறதுக்கு ஈர்க்கணும். ஒரு ஃபெசாட், நுழைவாயில் மாதிரி. திருமணத்துக்குலாம் போனீங்கன்னா, இங்கேயும் அப்படித்தான் நினைக்கிறேன், எங்க ஊர்ல எல்லாம் வந்து பச்சை பந்தல் போடுவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் பச்சை பந்தல் போடுறதுக்கு இடமே இருக்காது. ஆனா சின்ன ஒரு இது ட்ரெடிஷனுக்காக ஒரு சின்ன பச்சை பந்தல் போட்டுட்டு வருக வருகன்னு ஒரு போர்டு போடுவாங்க, வெல்கம் போர்டுன்னு சொல்லுவாங்க, வருக வருகன்னு போடுவாங்க. அது ஏன் வந்து உங்களை வரவேற்கிறதுக்கு, இட்ஸ் வெல்கம், ஒரு 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 ஆர்ச் மாதிரி, ஒரு ஃபெசாட் மாதிரி போடுவாங்க. அது போலதான் எழுத்துரு, உங்களை ஈர்க்கிறதுக்கு. பார்க்கும்போதே இது நல்லா இருக்கு, படிச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எழுத்தாளரோட வேலை,
உங்களை படிக்க சொல்லி ஈர்க்கிறது மட்டும்தான் எழுத்துருவோடைய வேலை. அதுக்கப்புறம் எழுத்துரு the text phase, the type phase must disappear அப்படின்னு சொல்லுவோம். உங்களை வந்து படிக்கிறத மட்டும்தான் நாங்க கவனம் செலுத்த விடணுமே தவிர, என்ன பாரு நான் எவ்வளவு அழகா இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. இது எழுத்தெல்லாம் வந்து நான் பத்தியா பக்கத்துல உள்ள இடிக்காம இருக்கிறேன் அப்படிலாம் காமிக்க கூடாது. அதெல்லாம் மறைஞ்சு போய் நீங்க படிக்கிறதுல மட்டும்தான் உங்களோட கவனம் இருக்கணும், கவனத்தை கொண்டு போகணும் அப்படின்ற தன்மையோட வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த மாதிரியான பனுவல் எழுத்துக்கள், அதாவது டெக்ஸ்ட் டைப் ஃபேசஸ். இது வரைக்கும் பார்த்தது டிஸ்பிளே டைப் ஃபேஸ், அதாவது கவர்ச்சி தன்மையை கொடுக்கும். அது உங்களுக்கு ஒரு பஞ்ச்ல அந்த மெசேஜ் உங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்க படிக்க வேண்டியதில்லை. ஆனா டெக்ஸ்ட் வந்து உங்களோட உறவாடும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் உங்களுக்கு. நான் வந்து O levels உங்களுக்கு எப்படின்னு தெரியல, அது வந்து எங்களுக்கு வந்து 15வது ஸ்டாண்டர்ட் O levels. அது எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 1.5 மாதம் இல்ல 2 மாதம் நாங்க ரிசல்ட்ஸ் காத்துட்டு இருப்போம். அப்பதான் வந்து அப்பா வந்து என்ன நிறைய தமிழ் நாவல்களை படிக்க சொன்னார். சோ வரதராசனுடைய நாவல்கள் எல்லாம், அவரோட நூல்கள் எல்லாத்தையும் படிச்சேன். பெற்ற மனம், மண் குடிசை, கல்லோ காவியமோ என்னென்னமோ, அது பேரெல்லாம் அந்த காலத்துல மறந்து போச்சு. அவரோட நூல்கள் எல்லாத்துலயுமே எழுத்து, அவர் பயன்படுத்துற அந்த எழுத்து ஒரே மாதிரியா இருக்கும். அப்போ எனக்கும் அவருடைய நூல்களுக்கும் ஒரு உறவு ஏற்பட்டுருச்சு. பார்த்த உடனே இது மூவாவுடைய நூல். இட்ஸ் இங்கிலீஷ்ல சொன்னா இட்ஸ் a familiar ground. இங்க போனா நான் தவிக்க மாட்டேன், எனக்கு ஒரு பாதுகாப்பு தன்மை இருக்கு, எனக்கு தெரிஞ்ச வீடு இது, நான் புழங்கின ஒரு இடம், விளையாடின ஒரு தளம் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு வர அந்த நூலை படிக்கும்போது. அப்ப எனக்கு அந்த உணர்வு இருக்காது, ஆனா இப்ப எனக்கு தெரியுது அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங். அப்போ எந்த நூலும் அந்த டைப்ஃபேஸ்ல எடுத்து பார்த்தேன்னு சொன்னா உடனே படிக்கிறதுக்கு ஆசை வரும். பிகாஸ் இட்ஸ் a familiar ground. அந்த மாதிரி தான் ஆங்கில நூல்களோட வளர்ச்சி இருந்திருக்கு. ஒவ்வொரு பப்ளிகேஷனும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் டைப்ஃபேஸ் வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களோட வாசகர்கள்லாம் அதை பார்க்கும் பொழுது, எனக்கு தெரிஞ்சவர். இப்ப நானா வந்து திடீர்னு எங்கன்னு பார்த்துன்னு சொன்னா, வாங்க நானா வீட்டுக்கு போலான்னு வீட்டுக்கு கூட்டு போவேன். ஏன்னா அவருக்கு அத்தனை வருஷம் பழக்கம் எனக்கும் இருக்கும் இல்லையா? அது போலதான் இந்த நூல்ல நீங்க அந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எழுத்துருள் அதை பிரிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உடனே எடுத்து படிக்கலாம்னு தோணும். அதுக்கப்புறம் அந்த கான்டென்ட் அவருடைய பொறுப்பு, நம்மளோட பொறுப்பு புத்தகத்தை எடுத்து படிக்க வைக்கிறது. இந்த ஒரு ஸ்லைடுக்கு அவ்வளவு கதையா? ஏன்னா இந்த எழுத்து ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா, பெரும்பாலும் நான் பார்த்திருக்கேன், யாரும் இவர் பேர் எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா உள்ளபடியே அவரை கூப்பிட்டு இங்க வந்து படைப்பு செய்ய சொல்லிடலாம். எந்த ஆண்டு செஞ்சாருன்னு கூட எனக்கு அவ்வளவா துல்லிதமா தெரியாது. ஆனா படிக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும், ஈர்க்கும். என்ன எழுதிருக்காரு அது, இது வந்து ஒரு புது கதைகள் இல்லை, இதெல்லாம் வந்து திருமுறைகள். அதனால புது கண்டென்ட் கிடையாது, ஆனா ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கு. இது வந்து தெரியுதோ என்னமோ தெரியல படம், இது வந்து ஹிந்தி தேவநாகரின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத்னு ஒரு ஊர் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அங்க வந்து கேலிகிராஃபி, அதாவது வனப்பெழுத்துன்னு சொல்லுவோம், பிரஷ்ல எடுத்து வரைகிறது ரொம்ப விரிவா வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நீ எங்க பார்த்தாலும் வந்து கையில எழுதப்பட்ட தேவநாகரி எழுத்துருக்கெல்லாம் பார்க்கலாம், ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க. மற்ற டெல்லி எல்லாம் போனீங்கன்னா, மும்பை எல்லாம் போனீங்கன்னா பிரிண்ட் பண்ணப்பட்டது தான், ஏற்கனவே பார்த்ததான் பார்த்துட்டு இருப்போம். ஆனா அவுரங்காபாத்ல வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டது, இது கையில எழுதப்பட்டது நிறைய இருக்கும். அதுல இருந்து நிறைய நான் படிச்சுக்கிட்டேன். என்ன படிச்சுக்கிட்டேன்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா, அது ரொம்ப ஜூம் பண்ண முடியல. இங்க வந்து அந்த அவங்களோட குறியீட்டு நமக்கு இருக்கிற ஒரே குறியீடு புள்ளி, ஆனா அவங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. அத கூட வந்து ஒரு சுழி போட்டு வரைஞ்சிருப்பாங்க. அது எனக்கு ஒரு புதுமையா இருந்துச்சு, உடனே படம் பிடிச்சு வச்சுக்கிட்டேன். இதுல வந்து ஒரு ரெண்டு சிக்கல் மட்டும், 2 சிக்கல்ல 2 தீர்வுகளுக்கான விடை வந்து இந்த மாதிரியான டைப் பாக்ஸ்ல எனக்கு கிடைச்சது. அது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டைப் பாக்ஸ் பண்றது, இந்த எழுத்துல நாங்க போடணும் இல்லையா, காலையில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது எவ்வளவு நாங்க அதை என்ஜாய் பண்ணிருப்போம் அப்படின்னு. அது ஒண்ணு, அதுதான் தலையாய நோக்கம். எங்களை போன்ற இந்த டிசைன் பைத்தியக்காரங்களா இருக்காங்கல்ல, நாங்க என்ன பார்ப்போம்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு கதை சொல்றேன். இந்த டைப் டிசைன் கோர்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா, ஹிஸ்டரி ஆஃப் டைப் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும். அப்ப நான் ப்ரொஃபஸர்கிட்ட போய் நான் கேட்டேன், நாங்க பண்ண போறது புதுமை உருவாக்கம். We are going to create new things. We want to break the old school. We want to break the norms. We want to, அது என்ன சொல்லுவாங்க, என்ன உடைப்பு, தமிழ்ல ஒரு இது இருக்கு, அந்த கட்டுடைப்பு. அதெல்லாம் உடைச்சாதான் புதுமைகள் வரும்.
ஏன் எங்களை போய் ஹிஸ்டரி படிக்க சொல்றீங்க அப்படின்னு. ஏன் why do we want to go history? கேட்கிற கேள்வி நியாயம் தானே, நியாயமா இல்லைங்களா? அதான் என் மேல எனக்கு சந்தேகமே கிடையாது. நல்ல கேள்விதான் கேட்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா என் ப்ரொஃபசர் சொல்லுவாரு, நீ பண்ண போறது புதுசு, ஆனா சந்திக்க போற சவால் அதே சவால் தான், அதே சேலஞ்சஸ் தான். சோ ஏற்கனவே சால்வ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராப்ளம நீ புதுசா சால்வ் பண்ற மாதிரி உனக்கு பெருமிதமெல்லாம் கொண்டு இருக்காது. பீப்புள் ஹூ ஹவ் சால்வ் யுவர் ப்ராப்ளம்ஸ் டெக்கேட்ஸ் ஆர் ஈவன் சென்ச்சுரிஸ் ago. அதை படிக்கும் போது உனக்கு தெரியும் அப்படின்னு. இந்த டைப் வாக் வந்து அந்த மாதிரியான ஒரு, அங்க இந்த உள்ளபடியே சொல்றேன், இன்னைக்கு பார்த்த டைப் வாக்ஸ்ல எழுதின எழுத்துக்களை எழுதின எல்லாருமே எங்களுக்கு ஆசிரியர்கள். அவங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய படிச்சோம். இன்னைக்கு they have solved so many problems. அதுல ஒன்னு ரெண்டு மட்டும் உங்ககிட்ட சொல்றேன். இது வந்து நான் உருவாக்குன ஃபாண்ட், இதுக்கு பேரு அன்னை. எங்க அம்மாவுக்காக நாங்க பண்ணது. ஏன் நான் இந்த ஃபாண்ட் வந்து மேக்லயும் இருக்கும், இப்போ இருக்கிற ஐபோன் ஐபேட் எல்லாத்துலயும் இருக்கும். கேட்டாங்க, நான் இந்த பத்தி ஒரு படைப்பு ஏற்கனவே பண்ணிருக்கேன். எங்கன்னா மும்பைல பண்ணிருக்கேன். அவங்க கேட்டாங்க, why do you call this அன்னை, what does it mean அப்படின்னு. அன்னை in தமிழ் மீன்ஸ் மதர். why do you call this மதர்னா, உங்க அம்மாவுக்கு நீ கடிதம் எழுதுனா எவ்வளவு அழகா எழுதணுமோ இப்படி இருக்கணும் அப்படின்றது காட்டுறதுக்காக தான் அன்னைன்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். கையில எழுதப்பட்ட எழுத்து, கையில எழுதப்பட்ட எழுத்தா இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் அதிகமான டெக்ஸ்ட் இருந்தா இதை பயன்படுத்தக்கூடிய வகையில இருக்கணும். இட்ஸ் நாட் 1 line 2 lines or 1 header 2 stand. ஒரு செகண்டரி டைப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பபிள் உள்ளுக்கு எழுதுறதோ, அல்ல ஒரு போஸ்டர் எழுதும் போது சின்ன ஒரு சேட் பபிள் உள்ளுக்கு போட்டு நீங்கள் இது வாங்கின அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரியான பயன்பாட்டுக்கு உகந்த ஒரு வடிவம் இது. அதனால இதுல வந்து ஹார்மனி இருக்கணும். இதுல வந்து எந்த எழுத்தும் வந்து தன்னை கூப்பிடக்கூடாது, காட்டிக்க கூடாது, ஒன்றோடு ஒன்று ஒத்து போகணும், அந்த இதெல்லாம் இருக்கணும். இது கொஞ்சம் சாய்வா நான் பண்ணேன். பண்ணும்போது எனக்கு இருந்த பெரிய சிக்கல் வந்து இந்த தூ ரூ, பெரிய ரூ, இந்த நூ நூ நூ, இந்த இதுல எல்லாம் வந்து இப்படி சுழிச்சிட்டு போங்களே, லூ சுழிச்சிட்டு போகும்போது அந்த சுழிச்சிட்டு மேல போகுது இல்லையா, அந்த சுழியம், அந்த வளைவு அந்த எந்த ஆங்கிள் இருக்கணும் அப்படின்றதுதான். ஓகே, இதுல வந்து நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். இது வந்து கையில எழுதப்பட்ட எழுத்து அப்படின்ற தன்மையை நான் காட்டணும் அந்த வடிவத்துல, அந்த டிசைன்ல. நான் பேசுற தமிழ் புரியுது தானே? ஓகே, இல்லைன்னா நான் சீனத்துல பேசுறேன் அப்புறம். அப்ப எழுதுற எழுத்து, எழுதப்பட்ட எழுத்து என்ற தன்மையை அது பிரதிபலிக்கணும், அது காட்டணும். அப்போ நிறுத்தம் வந்து ரொம்ப குறைவா இருக்கணும். there must be a few stops. இப்ப தா அப்படின்னு எழுதும்போது, கா அல்லது தா எழுதும்போது இப்படி போட்டு பேனாவை எடுத்து, இப்படி போட்டு பேனாவை எடுத்து அப்புறம் இப்படி வரைகிறதுலாம் வந்து கையெழுத்து எழுது இல்ல. யூ மஸ்ட் ரைட் வெரி ஃபாஸ்ட். அப்ப ஒரே இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு தா அப்படின்னு எழுதுறோம். நமக்கு வந்து இந்த கொலுசு எழுத்து வந்து ரொம்ப குறைவு. அதுக்கான ஆய்வு இன்னும் நடக்கல, தொடங்கல. கொலுசு எழுத்துனா கர்சிவ், ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்கிறது வந்து அது ஒரு சேலஞ்ச். அது வேற டாபிக், இன்னொரு டைப் வாக் போகணும் நாங்க. ஆனா இங்க வந்து தனித்தனியான எழுத்தாக இருந்தாலும் ஒவ்வொரு எழுத்தும் ஒரே ஸ்ட்ரோக்ல எழுதப்பட்ட எழுத்து மாதிரி இருக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, கையில எழுதும் போது கொஞ்சம் விரைவா எழுதுவோம் இல்லையா? விரைவா எழுதும் போது மெதுவா போய் திரும்புற மாதிரி எல்லாம் காட்ட முடியாது. அப்ப தூ அப்படின்னு எழுதும் போது இந்த தூ இப்படிதான் போகணும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வளைவு கூட இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகத்தை காட்டும். ரொம்ப வளைஞ்சு போச்சுன்னா ரொம்ப வேகமா எழுதுறாங்கன்னு அர்த்தம். இத வந்து என்னது, ஒரு நூல் இருக்கு, பேர் இப்ப சரியா வரல, அப்புறம் வரும். அவர் அந்த நூல்ல எழுதியிருக்காரு, ரிட்டர்னிங் கன்ஸ்ட்ரக்ஷன், நான் ரிட்டர்னிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல. என் தெரியுமா உங்களுக்கு? என் எழுதும் போது ஸ்ட்ரோக், நேரா ஸ்ட்ரோக்க போட்டுட்டு ரெண்டாவது அந்த ஷோல்டர்னு சொல்லுவோம், அதை போடும் பொழுது ரொம்ப ஒட்டிக்கிட்டு போய் எழுதுச்சுன்னு சொன்னா மெதுவா எழுதுறதுன்னு அர்த்தம். கொஞ்சம் பிரிஞ்சு போய் இப்படி வந்துச்சுன்னு சொன்னா வேகமா எழுதுறதுன்னு அர்த்தம். அப்ப இந்த தூ அதே மாதிரிதான், போய் மெதுவா திரும்பிச்சுன்னு சொன்னா மெதுவா எழுதுறதுன்னு அர்த்தம், வேகமா திரும்பிச்சுன்னா வேகமா எழுதுறாங்கன்னு அர்த்தம். சோ இதனோட வேகம் என்ன அப்படின்றத என்னால முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஃபாண்ட் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், அதை ஷிப் பண்ணல, ஏன்னா எனக்கு நிறைவு இல்லை. அப்போ
விஷ்ணு பிரியா காட்டும் போது அந்த தொடக்கத்துல அந்த எழுத்தை பாத்தீங்க இல்லையா, அந்த மாதிரி நான் ஒரு எழுத்தை பார்த்தேன். அந்த அந்த கோயில் செதுக்க கோயில் எழுத்துக்களை காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி எழுத்துக்கள்ல வந்து அந்த வளைவு இருந்துச்சு, ஆனா வளைவு இருந்த மாதிரி இல்ல. சோ அதைத்தான் இங்க நான் பயன்படுத்தி இருக்கேன். பிறகு காட்டுன ஒரு எக்ஸாம்பிள். இதே எழுத்தை வந்து லத்தீன்லயும் பண்ணேன். அதே கான்செப்ட், அதே ஸ்பீட், அதே பேனா. ஒரு பேனாவை தூக்கிட்டு அலைஞ்சேன் நானு. ஷாப்பி ஒரு பேன் இருக்கு தெரியுமா? இங்க இருக்கா? ஷாப்பி கிடைக்குமா உங்களுக்கு? ஓகே, ஷாப்பி வந்து ஒரு மார்க்க பேன் மாதிரி. அதுல பல விதமான தடிமங்கள் இருக்கும், திக்னஸ் இருக்கும். அது ஒரு திக்னஸ் நான் தேர்ந்தெடுத்து இதுல தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரை சந்திக்கிறனோ எந்தெந்த மொழி அவங்க எழுதுறாங்களோ அந்த மொழியில எழுத சொல்லிட்டேன். என் நண்பர் ஜிவி ஸ்ரீகுமார் இருக்காரு, 4 பக்கம் எழுதி கொடுத்தாரு மலையாளத்துல. அந்த மாதிரி சில பேர் தேவநகரியில எழுத சொன்னேன். இங்கிலீஷ்ல நானே எழுதிக்கிட்டேன், தமிழ்லயும் நானே எழுதிக்கிட்டேன். அந்த மாதிரி தேவநகரியும் பண்ணேன் நான். அதே கான்செப்ட். சோ தமிழ்ல இருக்கிற அதே புள்ளி தான் தேவநகரியில நுக்தாவா வரும், பிந்துவா என்னது அனுஸ்வராவா வரும். இந்த மாதிரி அதே புள்ளி தான். இங்கிலீஷ் ஆய் மேல இருக்கிற புள்ளி தான் தமிழ் இக்கு மேல இருக்கிற புள்ளி, அதே புள்ளி. அந்த மாதிரி அந்த கால் போடுறோம் இல்லையா, அதே கால் தான் இங்கிலீஷ்ல இருக்கிற என் எம்முக்கான கால். அந்த மாதிரியான ஹார்மனி உருவாக்குனேன். சோ 3 மொழிகளையும் ஒரே பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இது வெவ்வேறு எழுத்து நமக்கு தெரியாது. ஒரே எழுத்து 3 மொழிகளையும். இன்னும் கூட மொழிகளை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 4 மொழிகள், அடுத்த ஆண்டு இன்னும் 3 மொழிகள், எல்லா இந்திய மொழிகள். இந்தியாவுக்கான ஒருமைப்பாட்டை இந்த இந்த எழுத்துரு உருவாக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னம்மா? ஒரே நாடு ஒரே ஃபாண்ட். ஓகே, அடுத்தது சில இந்த 2 சிக்கலை நம்ம சொல்றேன். தமிழ்ல நிறைய இருக்கு, நான் 2 மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதான் இந்த தூ நூ, இந்த தூ நூ அந்த வளைவு பார்த்தீங்களா? அது வந்து ஸ்டாப் பண்ண மாதிரியும் இல்ல, ஸ்டாப் பண்ணாத மாதிரியும் இல்ல. யாரோ ஒரு படத்துல கேட்பாங்க, அவன் கருப்பா சிவப்பா? அவ்வளவு கருப்புன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு சிவப்புன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு சின்ன ஒரு கிரே ஏரியா, அந்த மயக்கம். இல்லைன்னு சொன்னா எனக்கு இந்த பெண்ணுங்க வேலை செய்யாது. இல்லைன்னு சொன்னா அந்த தூவ ரொம்ப வளர்ச்சி இருந்தேன்னு சொன்னா மற்ற வளைவுகளோட, மற்ற இழுப்பு, மற்ற ஸ்ட்ரோக்ஸோட அது வந்து ஒத்து போகாது. தனிச்சு வந்து இனப்பாருன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். இது ஒரு ப்ராப்ளம். 2வது, தேவநகரியில இந்த இதுவும் ஃபாஸ்டா எழுதும் போது இந்த கடைசி எழுத்து பாத்தீங்களா? இது என்னோட பேரு. கடைசி எழுத்து பாத்தீங்கன்னா ந, நம்ம ந மாதிரி அங்க ந. அந்த ந வந்து வேகமா எழுதும் போது நடு ஸ்ட்ரோக்ல போகாது, மேல போய் தான் கீழே வரும். மேல போய் கீழே வந்துச்சுன்னு சொன்னா அங்க கன்ஜெஷன் ஏற்படும். கன்ஜெஷன் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா படிக்கிறதுக்கு வந்து அங்க திட்டு திட்டா தமிழ் டைப்ரைட்டர்ல அடிச்ச மாதிரி தெரியும். ஸோ அது எப்படி தீர்க்கிறதுன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அவுரங்காபாத்ல ஒரு ஊர்ல அந்த நான் போய் இப்படி வளைஞ்சி ஒட்டுறதை காமிச்சிருந்தாங்க. போதும்பா அப்படின்னு சொல்லி படம் எடுத்து காமிச்சு, அது எனக்கு அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு. யாருன்னு தெரியாது, வரைஞ்சிருந்தாரு எனக்கு. அந்த இந்த மாதிரி டைப் ஒர்க்ஸ்ல வந்து பளிச்சுன்னு எங்களுக்கு அந்த சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். சரி, இது மட்டும் இந்த ஃபாண்ட்ல முடிக்கல. இது நான் என்னோட ஃபேவரட் டெமான்ஸ்ட்ரேஷன். ஓகே, எங்க இதை எழுதினவரு? ஓகே. நானும் அவருடைய கதை. அவருக்கு ஒவ்வொரு நாளும் படம் போட்டுக்கிட்டு இருப்பாரு, இங்கிலீஷ்ல போட்டு மரீனா டுடே அப்படின்னு. ஒரு சொல்லாவது தமிழ் போட்டு நானா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இப்ப கவிதையா கொட்டும் அவருக்கு அதுல. அப்போ ஒரு நாள் ஒரு காலை போயிட்டு இருக்க, இல்ல நான் முடிச்சிடறேங்க நேரம், இட்ஸ் ஓகே. காலை மாடு வந்து போயிட்டு இருக்கும் போது கீழே அதோட நிழல் இருக்கும், அதை போட்டாரு, ஒரு காலை வேளையில் ஒரு காலை வேலையில் அப்படின்னு. இத வந்து ஒருத்தர் கேட்டாரு, ஏன் இதை வந்து இந்த எழுத்துல எழுதுறீங்க, எனக்கு பழைய எழுத்துல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கூட எழுதலாம் இந்த எழுத்து. ஒரே எழுத்துரு, நீங்க எந்த விதமான டைப் ஸ்டைல்ஸும் நீங்க இதுக்கு பேரு ஓபன் டைப்ல இதுக்கு ஒரு ஃபீச்சர், இது பேரு ஹிஸ்டாரிக்கல் லிகேச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அது எந்த மொழிக்கும் சாரும். அதாவது இந்த எழுத்து முன்பு இப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த கூறையும் வந்து அந்த எழுத்துருளை சேர்க்கலாம். இது போல பல இதுகளை சேர்த்திருக்கேன். அதுல ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் நான் இங்க காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு பயனடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். so much we can talk, it's an endless topic. அதனால இதோட நிறைவு செய்துட்டு கேள்விகள் இருந்தா நமக்கு ஒரு சின்ன கலந்துரையாடல் பண்ணலாம். ஓகேங்களா? நன்றி, நன்றி. நீங்க வந்தது எல்லாருக்கும் சந்திச்சதுல ரொம்ப நன்றி. வணக்கம்.
கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கொஸ்டின்ஸ் கருத்துக்கள் கூட சொல்லலாம். ஒரு கொஸ்டின், இங்கிலீஷ்ல வந்து மோனோவிட் ஃபாண்ட்ஸ் இருக்குல்ல, ஒரே வித் எல்லா லெட்டரும். தமிழ்ல ஏற்கனவே டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால அது அச்சீவபிளா இல்ல அது இதுக்கு அப்ளை பண்றது வந்து சாத்தியம் கிடையாதா? எக்ஸலன்ட் கொஸ்டின், அருமையான கேள்விகள். அதனால தான் அந்த மாதிரி ஈவென்ட்ஸ் இருக்கு. கேள்வி புரியுதா உங்களுக்கு? ஆங்கிலத்துல வந்து மோனோவித் ஃபாண்ட்ஸ்னு இருக்கு. கொரியா, மொனாக்கோ, இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வந்து எல்லா எழுத்துக்களுடைய அகலமும் ஒரே மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அது மாதிரி தமிழ்ல சாத்தியமானு கேட்கறாங்க. ஒரே பதில் சாத்தியம் இல்ல. அதாவது நல்ல கேள்வி. இந்த டைப்போகிராஃபி உலகம் இருக்கு இல்லையா, அது வந்து மிக ஒரு காம்ப்ளெக்ஸான உலகம். ஆனா இப்ப வந்து இட்ஸ் an ஆல் எம்ப்ரேசிங் இண்டஸ்ட்ரி. எல்லாருக்கும் சமத்துவம் இருக்கணும், எல்லா எழுத்துகளும் ஒரே மாதிரி இயங்கணும், எந்த எழுத்துமே எந்த வடிவமே தொழில்நுட்ப குறைபாடினால் அது பயன்பாட்டுக்கு வர முடியாது அப்படின்ற சூழல் இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அந்த ஹோல் இண்டஸ்ட்ரி இஸ் லைக் தட். அதனால சில கூறுகள் வந்து சில எழுத்துக்களுக்கு பொருந்தும், சில வரிவடிங்களுக்கு பொருந்தும். லத்தீனுக்கு லத்தீன் வந்து இட்ஸ் லோ டென்சிட்டி கிளிப் செட். அப்படி லோ டென்சிட்டிஸ்னா ஒவ்வொரு எழுத்தினுடைய இழுப்புகள் வந்து ரொம்ப குறைவு. டினா இப்படிதான் டி, ஈனா இதான் டி, எஃப்னா இதான் எஃப். இப்படி போட்டு இப்படி சுழிச்சு இப்படி கீழே போய் இப்படி திருப்பி சுழிச்சு இப்படி மேல போனா தான் ஈ நமக்கு. அதனால எந்த குறையும் கிடையாது, அது நம்மளுடைய தன்மை. தட்ஸ் அவர் பியூட்டி இல்லையா? அதனால அவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வேணும்னு கேட்கவும், இந்த கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி, பட் வி டோன்ட் ஹேவ் இட். ஆனா அந்த தேவையை ஈடுகட்டுறதுக்கு வேறு வழிகள் இருக்கு. எப்படின்னா, இந்த மோனோஸ்பேஸ் ஃபாண்ட் ஏன் செய்யறாங்கன்னு சொன்னா, பெரும்பாலும் கோடிங் செய்யறதுக்கு அல்லது டேப் போட்டு கணக்குகள்லாம் பண்ணும்போது, அந்த காலத்துல பிரிண்டர்ல வந்து கணக்கு காட்டும் போது இத்தனை இடைவெளி விட்டோம்னு சொன்னா இதெல்லாம் அலைன் பண்ணும். அதெல்லாம் அதற்கான தேவை இப்ப இல்ல. ஏன்னா டேப் சரியா வந்துருச்சு, அலைன்மெண்ட் ஸ்பேசிங்லாம் தொழில்நுட்பம் வந்து அந்த தேவையை நீக்கிருச்சு. ஆனா மோனோஸ்பேஸ் ஃபாண்ட்ல ஒரு அழகு இருக்கு. நம்ம தமிழ்ல எப்படி உருவாக்கலாம்னு சொன்னா, அந்த உயரத்தை வந்து ஒரே மாதிரி ஆக்கி, அந்த தடிமத்தை வந்து கொஞ்சமா குறைச்சு, பாக்குறதுக்கு ஏறக்குறைய மோனோஸ்பேஸ் மாதிரி இருக்குது அப்படின்ற தன்மையை நம்ம உருவாக்கலாம். ஸோ அந்த ஸ்பேஸை நம்ம ஃபில் பண்ணலாம். ஆனா அந்த டேபுலேட் பண்றதெல்லாம் ஆக்சுவலி டோன்ட் நீட் எனிமோ, அது தேவையில்லாம போயிடுச்சு. சொல்லுங்க. ஒரு காலத்துல ஓல்ட் இங்கிலீஷ் அது வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. மேபி பிகாஸ் இங்கிலீஷ் வந்து ரொம்ப சீக்கிரம் டெவலப் ஆனனால அது இந்த மோனோஸ்பேஸ் ஃபாண்ட்ஸ்க்குள்ள எல்லாம் சீக்கிரமா வந்துருச்சு. ஆனா இப்ப நீங்க கடைசியா காமிச்ச டெமான்ஸ்ட்ரேஷன் தமிழ்ல வந்து நீங்க அந்த லைய இப்படியும் வச்சு ஒரே ஃபாண்ட்ல கொடுத்திருக்கீங்க. சோ நம்ம கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த் நம்ம இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் ஹேட் ஆர் லாட்டின் ஸ்கிரிப்ட் ஹேஸ் ஹேட் இட்ஸ் ஓன் ஜர்னி. நம்ம அந்த ஜர்னில அவங்க பண்ண தப்ப நம்ம எப்படி தவிர்க்கலாம்? அப்சல்யூட்லி நல்ல கேள்வி அது. ஒரு ரெண்டு கருத்து உங்ககிட்ட உங்க கேள்வியில இருந்து வந்தது. ஒண்ணு, அவங்க செஞ்ச தப்பு தவிர்க்கலான்றது ரெண்டாவது வரும். இன்னொன்னு என்னன்னா, அவங்களோட ஜேர்னி வேற. ஏன்னா அவங்க இந்த எழுத்துருவின் பால் அவங்க செலுத்தின கருத்து தொடங்கின காலகட்டம் வேற. அதனால அவங்களுடைய பயணம் வந்து கொஞ்சம் நீண்ட பயணம், நம்மளை விட கொஞ்சம் நீண்ட பயணம். அதனால அவங்களோட பாத், அவங்களோட ஜேர்னி வந்து வேற. அவங்க கண்ட சவால்கள் வேற, கண்ட தீர்வுகள் வேற. இப்போ நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுதான் that's the first way, step to avoid that mistakes, because we must recognize we are not in that same path. ரெண்டாவது, நமக்கு இருக்கிற இந்த லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தாமதமா வந்தாலும் இப்போ நமக்கு தொழில்நுட்பம் கை கொடுக்குது. ஸோ நான் அந்த காட்டினது வந்து ஹிஸ்டாரிக்கல் லிகேச்சர்ஸ்ன்ற ஒரு ஃபீச்சர். அந்த மாதிரி கான்டெக்ஸ்டுவல் லிகேச்சர்ஸ்னு கூட இருக்கு. இப்போ முதல்ல நானா காமிச்சார், இது ஈகர கொக்கியார் பேசுறது நம்ம ரஞ்சித் பேசும்போது அந்த தீ காமிச்சாரு இல்லையா, தீ எவ்வளவு அழகா போய் அடுத்த எழுத்து வரைக்கும் போகுது இல்லையா. ஆனா இன்னொரு தீ வந்து யா எழுத்தோட நிக்குது. அதுக்கு காரணங்கள் இருக்கலாம் அந்த ஓவியருக்கு. ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்க, இந்த தீ போட்டு அந்த இகர கொக்கி வந்து நாவுடைய பாதி நா வரைக்கும் போகும்போது நீங்க பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. அதே இகர கொக்கிய தியேட்டர் அப்படின்னு எழுதுறாங்க. இப்போ தீக்கு பக்கத்துல என்ன வருது?
ரெட்டை கொம்பு வருது, இந்த கொக்கி போய் இடிக்குமா இடிக்காதா? அப்ப அப்புறம் என்ன வருது? அப்ப தீ கொக்கியை வெட்டணுமா? தேவையில்லை. அதுக்கு ஒரு நுட்பம் இருக்கு. அதுக்கு பேர் கான்டெக்ஸ்டுவல் லிகேச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரெட்டை கொம்பு வந்துச்சுன்னு சொன்னா இந்த ஈய கொஞ்சம் அடக்கி வாசி, அல்லது புள்ளி எழுத்து பக்கத்துல இருக்கிறது புள்ளி எழுத்து இருந்துச்சுன்னு சொன்னா நீ கொஞ்சம் அடக்கி வாசி அப்படி மாதிரி அட்ஜஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இப்போ இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. So our journey is different. We don't have to follow what they do. The thing that we are not doing is we are not making enough mistakes. தப்புகள் செய்தா தான் முன்னேற்றம் கிடைக்கும். நம்ம தப்புகள் செய்யறது இல்ல, துணிஞ்சு தப்பு செய்யணும். இனிமே சொல்லுங்க. இப்போ நீங்க இந்த கையெழுத்து மூலியமா ஒரு ஃபாண்ட் கிரியேட் பண்ணன்னு சொன்னீங்க சார். ஸோ தேவநாகரி சொல்லியிருந்தீங்க அண்ட் எல்லாமே. எனக்கு ஒரு 2 ஆண்டு முன்பு வந்து ஒரு பெங்களூரு கேலிகிராஃபி ஃபெஸ்ட்டுக்கு எனக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. தமிழ் சார்ந்து என்னை ரெகனைஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு 1-on-1 செஷன் நடக்கும்போது என்ன கேட்டாங்கன்னா, தமிழ்ல மட்டும் ஏன் இவ்வளோ எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு. 247 எழுத்துன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. 247 அப்படின்னாங்க. அவங்களுக்கு அச்சுட் பல்லவா சார் ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அவரும் அப்புறம் நாராயண பட்டாத்திரி அவருமே என்னோட மென்டாஸ் 2 பேருமே. அண்ட் நம்மளுடைய மோனோகிராஃபிக் பரமேஸ்வர் சாரும் என்னோட க்ளோஸ். அவர் எப்படி கலர்லாம் மிக்ஸ் பண்ண சொல்லும்போது, நீ கேட்குற விஷயம் புரியுதுரா, பட் ஆனா நீங்க சொன்னதான் பின்தங்கி தான் இருக்கிறோம். பட் அதே தான் அவரும் சொன்னாரு. நீங்க எப்படி அதை சொன்னீங்க தெரியல, லேட்டஸ்டா வந்திருக்கோம், நீ அதை கரெக்டா அப்ரோச் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிருந்தாங்க. என்னன்னா தமிழ்ல கேலிகிராஃபி கிடையாது சார். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அதை ரிசர்ச் பண்ணிட்டேன். என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மொழி ஒரு 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 டூலை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம வந்து கல்வெட்டு, நான் ராஜராஜ சோழன் ஒவ்வொரு வாட்டி பெரிய கோயில் போறது அந்த கல்வெட்டை பார்க்கறது மட்டுமே போவேன். அதே ஒரே ஸ்ட்ரோக் தான் நீங்க போட்டிருப்பீங்க. அதே ஒரு நிமிஷம், ஒரு விளங்குதா அவர் கேட்கறது? அவர் கேட்கிற அருமையான கேள்வி எல்லாருக்கும் விளங்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் விளங்குதா? யூ கம் ஹியர். இல்ல நீங்க ஓகே. நான் என்ன கேட்டேன்னா சார், நீங்க சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னே என்ன கேட்க போறான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இவர் என்ன சொல்ற, ரெண்டு விஷயம் ரொம்ப அருமையான விஷயம். முதலாவது, தமிழ் எழுத்துக்கள் ஏன் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி, எத்தனை 247 எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லும் போது அவங்க ஷாக் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி முதலாவது சொன்னாரு. நான் முதல்ல அதை ஆன்சர் பண்ணிடுறேன், அப்புறம் கேலிகிராஃபிக் போறோம். உட்காருங்க சார். தமிழ்ல வந்து இங்க வந்து நம்ம we have to change our hats. நேற்று முந்தானால் நம்ம ஜூம் டிஸ்கஷன் பண்ணும்பொழுது நான் சொன்னேன், நமக்கு வந்து ஒரே டயக்ராட்டிக் தான் அப்படின்னு. டயக்ராட்டிக்னா என்னன்னு கேட்டா குறியீடுனா புள்ளி மட்டும்தான் நம்ம குறியீடு. இல்லையே, துணைக்காலும் குறியீடு தான், ஒற்றை கொம்பு குறியீடு தான், ரெட்டை கொம்பு குறியீடு தான். அதான் எப்படி குறியீடு இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னேன். இப்ப வந்து நான் தமிழ் மொழி ஆய்வாளர்னா பேசல, நான் வந்து ஒரு டிசைனரா பேசுறேன். எனக்கு ரெட்டை கொம்பும் ஒத்த கொம்பும் துணைக்காலும் தனித்தனி எழுத்துக்கள் நாங்க கிளிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு பேர் தான் எழுத்துனுடைய உரு, தனித்தனி உருக்கள். துணைக்கால் வேற, இது வேற. இது வந்து நாங்க வந்து அட்டாச்மெண்டா சொல்ல மாட்டோம். ஆனா எழுத்தோட ஈடுபடுகின்ற ஒரு குறியீடுன்னு சொன்னா அது புள்ளி மட்டும்தான். தொடர்பு இல்லாம, அதாவது தொடாம இருக்கிற இதுனா புள்ளி. தொடுகின்றது வந்து 2, இகர கொக்கியும் ஈகார கொக்கியும். இணைகின்றது வந்து உகரம், அது வேற. அப்போ ஒரு டிசைனர் என்ற முறையில என்கிட்ட யாரும் வந்து கேட்டாங்கன்னா, how many characters do you have in Tamil அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் சொன்னேன் less than 100. ஓகே, less than 100. இன்னொரு கருத்து சொல்றேன் உங்களுக்கு, this is to make you feel good. இது உண்மை. எல்லா தமிழ் இந்திய மொழிகள் எல்லா மொழிகளுக்கும் எழுத்துரு உருவாக்கி இருக்கேன், இன்க்ளூடிங் நாக் முண்டாரி ஸ்போக்கன் only by 100 people. இந்தோ சைனா, இந்தோனேஷியன் எல்லா மொழிகளுக்கும் எழுத்துரு உருவாக்கியிருக்கேன். தேவநாகரிக்கு எழுத்துரு உருவாக்குறதா இருந்தா குறைந்தது 600 கிளிப்ஸ், 600 வடிவங்களை வரைஞ்சாகணும். மினிமம் at the bare minimum. கொஞ்சம் நல்ல அன்னையெல்லாம் வந்து ஒரு 1000 கிளிப்ஸ் போயிருக்கும். குஜராத்திக்கு பண்ணீங்கன்னா 700-80 கிளிப்ஸ் பண்ணணும். மலையாளத்துக்கு அதை விட கொஞ்சம் கூட 1000 கூட போகும் சில சமயம். தமிழுக்கு 200க்கு குறைவாவே பண்ணி முடிச்சலாம், ரொம்ப அழகான எழுத்துருவேன். So we don't have too many. We are the easiest, I would say, after Gujarati, Gurmukhi.
குர்முகி நம்மளோட குறைவு. ஆனா அதை விட ரொம்ப சுலபமா செய்யறது தமிழ் எழுத்துக்கள் தான். யாம் உருவாக்கிய எழுத்துக்களிலே தமிழ் மொழி போல் எளிதானது எங்கும் காணும். ரெண்டாவது கேலிகிராஃபி பத்தி சொன்னாரு. கேலிகிராஃபின்றத நாங்க தமிழ்ல வனப்பெழுத்துன்னு சொல்லுவோம். ஏன்னா எங்க ஊர்ல சீனமும் அரபிக்குக்கும் வந்து வனப்பெழுத்து நிறைய இருக்கு. அவங்க சைனீஸ் கேலிகிராஃபின்றது வேற, அவங்க பிரஷ் பிடிக்கிற விதம் வேற. அரபிக் கேலிகிராஃபின்றத பிரஷ் பிடிக்கிற விதம் வேற. அதுக்கெல்லாம் இலக்கணங்கள் இருக்கு. நமக்கு கேலிகிராஃபியே இல்ல, அதுக்கப்புறம் என்ன இலக்கணம் சொல்லிட்டு அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நமக்கு அந்த ட்ரெடிஷன்ல தமிழ் டிட் நாட் grow up in a calligraphic tradition and nothing is wrong with that. நம்ம வந்தது வந்து ஓலைச்சுவடியில ஓலைச்சுவடியில போய் என்ன அழகா எழுத போறீங்க நீங்க? அங்க எழுதி முடிக்கிறதே ஒரு பெரிய சவால் இல்ல. அதுக்காகவே புள்ளியெல்லாம் இல்லாம எழுதுனாங்க இல்லையா? வணக்கம்னு அப்ப அந்த காலத்துல எழுதுனா வானா காக்காமான்னு தான் எழுதணும். எங்க வந்து குழப்பம் வருதோ அங்க மட்டும்தான் புள்ளி வச்சாங்க, அது கூட ஒரு கீரல் போட்டு. சோ நமக்கு வேற சேலஞ்சஸ். அதுக்காக இப்ப நம்ம கேலிகிராஃபி இருக்கக்கூடாதுன்ற அர்த்தம் பொருளே கிடையாது. சரி, கேலிகிராஃபிக்கும் டைப்போகிராஃபிக்கும் என்ன வேறுபாடு? கேலிகிராஃபி இஸ் டிபெண்ட் ஆன் த கேலிகிராஃபர். அவருடைய பேர் வரணுங்க. இப்ப காலையில ஒரு எழிலான ஓவியத்தை ஒரு எழில் என்ற ஒரு கலைஞர் எழிலன் என்ற ஏற்பாடுல செஞ்சார் இல்லையா? அது வந்து இட்ஸ் ஈக்குவலன்ட் டு கேலிகிராஃபி. ஏன்னா அது வந்து அவருடைய கலையில அது உருவாக்குனாரு. ஒரு வாசகம் அல்லது ஒரு வாக்கியம், ஒரு பாடல், இதெல்லாம் வந்து எழுதி முடிக்கிறதுக்கு வந்து கேலிகிராஃபி ரொம்ப பொருத்தமானது. அது நம்ம வளர்க்கணும், அந்த துறையை கண்டிப்பா வளர்க்கணும். சிலர் செய்யறாங்க. நான் ஃபேஸ்புக்ல சில நண்பர்களை அழைச்சிருந்தேன், வந்தாங்களோ தெரியல, நான் பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. கேலிகிராஃபி போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க இல்லையா? வந்தாங்களோன்னு தெரியல. சோ இந்த மாதிரியான நண்பர்களை வந்து கூப்பிட்டு அவங்களுடைய திறமைகளை வந்து நம்ம பார்க்கணும், பாராட்டணும், போற்றணும், ஆதரவு கொடுக்கணும். சோ அது வந்து வளர்ச்சி அடைகின்ற துறை. நான் கேலிகிராஃபி துறையை சார்ந்தவன் இல்லை. நானா வேணா கேலிகிராஃபி சொல்லலாம். அவர் கையில எழுதினாலே எழுத்துரு மாதிரியே இருக்கும், அவ்வளவு அழகா எழுதுவாரு. நான் கையில எழுதுனேன்னு சொன்னா இவனா தமிழ் எழுத்துரு உருவாக்குனான்னு சொல்லி கேட்டுருவாங்க. பட் சோ கேலிகிராஃபி இஸ் டிஃபரெண்ட். கேலிகிராஃபியை வந்து எழுத்துரு ஆக்க முடியுமான்னு கேட்பாங்க. இட் இஸ் நாட் இம்பாசிபிள், அவ்வளவுதான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் பாசிபிள்னு ரொம்ப தைரியமா சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் நாட் இம்பாசிபிள். ஸோ அதுக்கான ஆய்வுகளும் செய்யணும். தட் ஐ வில் டூ. ஏன்னா நான் வந்து ஒரு டைப் டிசைனர் மட்டும் இல்லை, ஒரு ஃபாண்ட் என்ஜினியரும் கூட. அதனால அதற்கான முதல்ல வந்து நல்ல அழகான எழுத்துரை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்துல இருக்கேன். பட் ஐ டெஃபினெட்லி வில் கெட் இன் டு என்ஜினியரிங் கேலிகிராஃபிக் தமிழ் டைப் ஃபேஸஸ். எல்லாம் சொன்னேன் நான் உங்களுக்கு. ஓகே, குட், தேங்க்யூ. நேரம் இருக்கா அண்ணன் நமக்கு, இல்ல ரேப்பா பண்ணும் இருக்கா? ஓகே, நல்ல கேள்விகளா வருது. எனக்கு ரொம்ப இதெல்லாம் எனக்கு அல்வா கொடுக்குற மாதிரி. வணக்கம், என் பேர் மலர் தமிழ். சொல்லுங்க. கவிஞர் மலர் தமிழ். வணக்கம். நான் வந்து ஒரு நூல் எழுதிட்டு இருக்கேன், அது சம்பந்தமா உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க 3 எழுத்துரு வந்து தமிழ், ஆங்கிலம், தேவநாகரி ஒரு ஒழுங்கு அமைவா நீங்க காமிச்சீங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்ட்டு. இதே மாதிரி தமிழ்ல வந்து தற்கால எழுத்துரு, தமிழி, வட்டெழுத்து, இது 3க்கும் வந்து ஒரு ஒழுங்கு அமைதி உள்ள ஒரு இது கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? ஏன்னா என்னுடைய புத்தகத்துல வந்து நான் இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ண ஒரு 40 குறளை வந்து 3 எழுத்துருல வந்து இது ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தமிழ் தட்டச்சு செய்ய தெரியாது, ஆனா ஆங்கிலத்துல செஞ்சு எல்லாத்துலயும் கொண்டு அந்த புக்கை முடிச்சுட்டேன் நான். ஆனா அந்த ஃபாண்ட் எல்லாம் பார்த்தா நீங்க சொல்ற அந்த எழுத்து அமைதி அதுல இல்ல. ஏன்னா அது மெக்கானிக்கலா இதுல இருந்து வருது. இன்னைக்கு நான் அடைஞ்ச முதல் வெற்றி நீங்க எழுத்து அமைதின்ற சொல்ல பயன்படுத்தினது. ரொம்ப நன்றிங்க, நல்ல கேள்வி. பண்ணியிருக்கேன் நானு. இது சொன்னா சில பேருக்கு கோவம் வரும். நான் பண்ற எழுத்துருகள் பெரும்பாலும் ஆப்பிள்ல தான் வரும். ஆனா விண்டோஸ்ல வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்துட்டு இருக்கேன். ஒரு இலக்கோட சென்றுக்கிட்டு இருக்கும். ஆனா என்னைக்கு அப்படின்றத சொல்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, சொல்றதுக்கு தயக்கமா இருக்கும். ஆனா கூடிய விரைவில் என்னென்ன ஆப்பிளுக்கு பண்றனோ அதெல்லாம் விண்டோஸ்க்கு வரும். அதோட முடிச்சிடறேன். ஆனா நீங்க சொல்ற கேள்விகளுக்கு வந்து தமிழ் அப்படின்னு சொன்னா தமிழ் எழுத்து பயன்படுத்துற எழுத்துக்கள் மட்டும் இல்ல, தமிழ் எண்கள், தமிழ்ல பயன்படுத்த அந்த குறியீடு, இந்த வருஷம், மாதம், மேற்படி, இதுக்கெல்லாம் வந்து குறியீடுகள் பயன்படுத்திருப்பாங்க. அந்த குறியீடுகள் அதுக்கு முன்பு வந்து பின்னங்களுக்கு வந்து சிம்பிள்ஸ் பயன்படுத்திருப்பாங்க. ஃபிராக்ஷன்ஸ், நிலுவை,
இதற்கான சிம்பிள்ஸ் வந்து ஒரு 56 சிம்பிள்ஸ் வந்து அவங்க தொகுத்து யூனிகோட்ல வந்து தரமா சேர்த்திருக்காங்க. அந்த சிம்பிள்ஸுக்கான வடிவங்கள் எல்லாமே வந்து ஒரே எழுத்துல இருக்கு. நான் காட்டின அன்னையிலையும் இருக்கு. மேக்ஓஎஸ்னுடைய சிஸ்டம் ஃபாண்ட், அதாவது இயல்பா இருக்கின்ற தமிழ் ஃபாண்ட் நம்மளோட தான். அதுல இருக்கு அந்த ஃபாண்ட்ல கூட இது எல்லா எழுத்துக்களும் இருக்கு. அது மட்டும் இல்லாம மேக்ல வர்ற சிஸ்டம் ஃபாண்ட்ஸ்ல, அதாவது தமிழ் இந்த பின்னங்கள், தமிழ் எண்கள், தமிழ் குறியீடுகள் எல்லாம் இருக்கிறது மட்டும் இல்லாம தமிழிக்கான எல்லா எழுத்துக்களும் இருக்கு அது உள்ளுக்கு. அதே பின்னணியில இன்னொரு ரகசியமும் சொல்றேன். முதல்ல வந்த தமிழ் எழுத்துக்கள், அதாவது மைக்ரோசாஃப்டும் ஆப்பிள் கூட பண்ணல, மைக்ரோசாஃப்ட் கூகுள் பண்ண தமிழ் எழுத்துக்கள்ல வந்து தமிழுக்கான சிறப்பு எழுத்துக்கள் சில எழுத்துக்கள் குறைஞ்சிருந்தது. அது அவங்க தப்பு இல்லை, யூனிகோட்ல அந்த எழுத்துக்கள் இல்லை. எடுத்துக்காட்டு வந்து நம்மளுடைய சிறப்பு ழகரம் போட்டிருந்தாங்க, ஆனா அந்த ரன்னகரம் இல்லாம இருந்தது. ஏதோ ஒரு எழுத்து, அகரமேறு உயிரெழுத்து வந்து தமிழுக்கு மட்டும் சிறப்பா இருக்கிற அந்த எழுத்து இல்லாம இருந்தது. அதனோட புள்ளி வந்து தமிழுக்கான புள்ளியாக அங்க இல்லை, மற்ற மொழிகளுக்கான பிராமாவா இருந்தது. இதெல்லாம் நிவர்த்தி பண்ணாங்க யாரு? யூனிகோட். அதுக்கப்புறம் பண்ணப்பட்ட முதல் எழுத்துரு என்னோடதான். இப்போ அதுல வந்து தமிழையும் முழுமையா எழுதலாம், மற்ற மொழிகளையும் பிராமியில எழுதலாம். அந்த வடிவங்களும் தமிழ் வடிவங்கள் போலதான் இருக்கும். அது நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். சோ இந்த எழுத்துரு விரைவா விண்டோஸ்ல வருங்க. ஓபன் சோர்ஸ் பண்றது, நான் ஓபன் சோர்ஸ் பண்றது கிடையாது. நான் பண்ற ஓபன் சோர்ஸ் வந்து டூல்ஸ், அதாவது மற்ற வடிவமைப்பாளர்களும் பயன்படுத்தி அவங்களுடைய எழுத்துருக்களை வந்து சிறப்பாக இயங்குற வைக்கணும் அப்படின்ற கருவிகளை அதாவது மென்பொருள்களை நான் உருவாக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் ஓபன் சோர்ஸ் ஃப்ரீ, நீங்க வேணா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு ரிலீஸ் பண்ணிட்டேன். ஆனா என்னோட எழுத்துருக்கள் வந்து ஓபன் சோர்ஸ் இல்லை. கூகுளுக்கு பண்ண செஞ்ச ஒரே ஒரு எழுத்துரு மட்டும் தான் கூகுள் ஓபன் சோர்ஸ் பண்ணாங்க. கூகுளுக்கு நன்றி. ஓகே, யூனிகோடுக்கு நான் பண்ணதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா யூனிகோட் யாருடைய சொத்தும் கிடையாது. யூனிகோட் என்பது ஒரு உலகத்தில் இருக்கின்ற எல்லா வடிவங்களுக்கும், எல்லா மொழிகளும் எழுதப்பட்ட எல்லா வடிவங்களுக்கும் குறியீடு இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட செயல்படுகின்ற ஒரு உலக பொது அமைப்பு, அதுதான் யூனிகோட் கன்சார்ஷியம். அதுல நான் ஒரு நிரந்தர உறுப்பினர். அதுல இருக்கின்ற சில செயற்குழுல நான் உறுப்பினரா இருக்கேன். அது வந்து கூட்டாக செய்யப்படுகின்ற முடிவு தானே தவிர ஒருவர் மட்டும் செய்யக்கூடிய முடிவா இருக்காது. நான் இப்போ தமிழுக்கு வந்து இது வேணும் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொன்னா முத்து சொல்றாருன்றதுக்காக அவங்க செய்ய மாட்டாங்க, மற்றவங்களும் கேட்பாங்க, எல்லாருடைய இன்புட்ஸும் அதுல போகும். அதுக்கப்புறம் தான் அவங்க முடிவு எடுப்பாங்க. வேற சிவதி கேக்குறீங்க, சிவதி என்னமோ கேக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. தினகரன் என்னமோ கேள்வி இருக்கா உங்களுக்கு? மாட்டி விடுனா இல்ல சார், இந்த யூனிகோட்ல வந்து இந்த டிஃபால்ட்டா வருது இல்ல சார், ஆக்சுவலா இதுக்கு சம்பந்தமான கேள்வியா பரவாயில்ல சொல்லுங்க. அதுல டிஃபால்ட்டா வர்றது வந்து அந்த லதான்ற ஃபாண்ட் தான் வந்துட்டு இருக்கு சார். ஆக்சுவலா அது வந்து எல்லாத்துலயுமே ஒரு டிஃபால்ட்டா எதுவுமே இல்லைன்னும் போது அதை பயன்படுத்துறாங்க. அது ரொம்ப ஒரு அழகியலோட இருக்கக்கூடிய ஃபாண்டா இல்ல. அப்புறம் நீங்க அடிக்கடி வலியுறுத்துவீங்க, இந்த இர்ன்னு வரும்பொழுது எல்லாருமே கால் எழுத்து போட்டு மேல புள்ளி வைக்கிறாங்க, அதை ரா போட்டு மேல புள்ளி வைக்கிறது தான் சரியான இதுவா இருக்குங்க. செல்லினத்தெல்லாம் அது வந்து நீங்க சரி பண்ணிருக்கீங்க. அந்த அந்த டிஃபால்ட்டான யூனிகோட் ஃபாண்ட் ஏன் லதா மட்டுமே பயன்படுத்துறோன்றது எனக்கு தெரியல. அது இதனோட தொடர்புடைய கேள்வியான எனக்கு புரியல. நல்ல தொடர்புடைய கேள்விதான், எதுவும் தொடர்பு கேள்விதான். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. இந்த லதான்றது வந்து டிஃபால்ட் யூனிகோட் ஃபாண்ட் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து மைக்ரோசாஃப்டோடைய டிஃபால்ட் ஃபாண்ட். விண்டோஸ்னுடைய பழைய விண்டோஸ்னுடைய டிஃபால்ட் ஃபாண்ட் தான் லதா. புது விண்டோஸோட டிஃபால்ட் ஃபாண்ட் வந்து நிர்மலா. லதா கொஞ்சம் அழகுபடுத்தி நிர்மலா கொண்டாடுவாங்கன்னு பார்த்தா நிர்மலாவும் அப்படித்தான் இருக்காங்க. யாருக்கும் அந்த பேர் இல்லைல்ல. அதுக்கு வந்து என்னால ஒண்ணும் ஆனா ஆப்பிளோட டிஃபால்ட் ஃபாண்ட் வந்து நம்மளோட ஃபாண்ட், இணைமதின்ற ஃபாண்ட். அதுக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாது, அவ்வளவு பண்ணி முடிச்சாச்சு. விண்டோஸுக்கு வந்து
அதனுடைய பயனர்கள் தான் போய் அவங்க கிட்ட சொல்லணும். இப்ப நான் போய் விண்டோஸ் கிட்ட உங்க லதா எழுத்து நல்லா இல்ல, உங்க நிர்மலா எழுத்து நல்லா இல்லைன்னு சொன்னா எடுபடாது. ஏன்னா நான் வந்து ஆப்பிள்னுடைய வடிவமைப்பாளர், நீ அங்க இருக்கிறதுனால தான் நீங்க வந்து சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு எல்லா நிறுவனங்களையும் நண்பர்கள் இருக்காங்க. எனக்கு எந்த நிறுவனமே பகை கிடையாது. எல்லாரு கூடயும் பழகுவேன், எல்லாரு கூடயும் வேலை செய்வேன். மைக்ரோசாஃப்ட்டுக்கு கூட அவங்களுடைய வாணி என்ற தெலுங்கு எழுத்துரை நான் தான் உருவாக்குனேன். சோ இந்த மாதிரி எல்லாருக்குமே எழுத்துரை உருவாக்குறேன். எனக்கு நண்பர்கள் எல்லா நிறுவனங்களையும் இருக்காங்க. அப்ப மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களை நட்பு முறையில் அவங்க கிட்ட கேட்கும்போது, நீங்க ஏன் எதுவும் பண்ணலன்னு சொல்லும்போது, நீ மட்டும்தான் சத்தம் போடுற அப்படிமா. அதுவும் நீ ஆப்பிள்காரன், உன் பேச்சு வச்சுக்கிட்டு எப்படி நாங்க போய் எங்க சிஸ்டமை மாத்துறதுன்னு கேட்பா. அதனால சிவதினகரன், முத்து 4 பேர் கேட்டா பத்தாது. அது தமிழ் கூட்டமே எழுந்து ஏன் எங்களோட மொழி வளர்ச்சிக்கு இவ்வளவு பெரிய தடையை விதிக்கிறீங்க, எங்க குழந்தைகளுக்கு வந்து மொழியின் பால் இருக்கின்ற அன்பை நீங்க குலைக்கிறீங்க, எங்களுக்கு இருக்கின்ற அழகை வந்து நீங்க செதுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் ஒத்துமையா சேர்ந்து போர்க்கொடி தூக்கலாம்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் செஷன். ஓகே தான் இல்லையா? ஒரு லாஸ்ட் கொஸ்டின். ஒரே கஷ்டம், இந்த ஞான விஞ்ஞானி இந்த மாதிரிலாம் போடுறது பெரிய சிரமமா இருக்கு. தமிழ் அடிக்கும்போது யூனிகோட்னாலும் சரி, அந்த நிர்மலா இது போட்டாலும் சரி, அதே மாதிரி ரா பழத்துல அது இசட் போட்டு கெச்சு போட்டு இதுல எல்லாம் ரொம்ப சிரமமா இருக்குது. எளிமையாக ராவோ இந்த விஞ்ஞானின்னு போடுறதுக்குள்ள இங்க நாமளே நான் வந்து ஒரே ஒரு பரிந்துரை கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்படி நீங்க வந்து இது வரைக்கும் நீங்க எந்த கீபோர்ட்ல நீங்க டைப் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னோட நண்பர் இருக்காரு சிவதினகரன், அவர்கிட்ட கேளுங்க, அவர் நல்லா உங்களுக்கு விளக்கம் சொல்லுவார். தமிழ்லயே அதிகமாக சிந்தித்து தமிழ்லயே வந்து அதிகமாக வேலை செய்யறதா இருந்தா நீங்க தமிழ் 99 கீபோர்ட் பழகி கொள்றது மிகவும் சிறப்பு. ஏன்னா தமிழ் 99 வந்து தவறு இல்லாம நீங்க அடிக்கலாம். நான் வேணும்னா நான் தான் வரும், ஞா வேணும்னா ஞா தான் வரும். அதுக்கு தப்புறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோ தமிழ்லயே அதிகமா சிந்திச்சு தமிழ்லயே அதிகமாக புழங்குறவங்களுக்கு தமிழ் 99 தான் கீபோர்ட் முற்றுப்புள்ளி. அதுக்கு மேல நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. அது ஒன்று. ஆனா ஆங்கிலத்துல நிறைய சிந்திக்கிறவங்க நிறைய வேலை செய்யறவங்க, என்னோட வேலையே உள்ளபடியே நான் சம்பாதிக்கிறது என்னோட வேலைக்கும் தமிழுக்கும் அவ்வளவோ தொடர்பு கிடையாது. இப்ப எல்லாம் ஆங்கிலத்துல. சோ எங்களுக்கு வந்து 2 கீபோர்டை மேனேஜ் பண்றது கொஞ்சம் சிரமம். அதனால அவர்களுக்கு வந்து முரசு அஞ்சல் அப்படின்ற ஒரு கீபோர்டு இருக்கு. விண்டோஸ்லயும் இருக்கு, மைக்ரோசாஃப்ட்லயும் இருக்கு, ஆண்ட்ராய்ட்லயும் இருக்கு, ஐபோன்லயும் இருக்கு. எல்லா கீபோர்டும் இருக்கு. இந்த 2 கீபோர்டுமே தமிழ் 99 சரி, அஞ்சல் சரி, இந்த ரெண்டு குழுவினர் அதிகமாக ஆங்கிலத்துல அவ்வப்போது தமிழ்ல, அல்லது அதிகமாக தமிழ்ல அவ்வப்போது ஆங்கிலத்துல, இது 2 பேருக்குமே இந்த 2 கீபோர்ட் தான். இதுல 2ல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கொண்டீங்கன்னா யூ ஆர் ஃபியூச்சர் ரெடி, யூ ஆர் சேஃப், யூ ஆர் இன்டெலிஜென்ட் இன்புட் மெத்தட் ரெடி. கீபோர்டே தமிழ்ல இருக்கு. சரிதானே சிவா? நல்லா சொன்னால. ஓகே, ஏதாவது முடிச்சுக்கலான்னு சொன்னாங்க, நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். எழிலான கேள்வி வரும். கரல் எங்க வாங்கய்யா. அனைவருக்கும் மாலை வணக்கம். எனது பெயர் எழில். எனக்கு ரொம்ப நாளா மனசுல கேட்கிற சந்தேகம் தான், ஆங்கில வார்த்தையில வந்து ஸ்மால் லெட்டர்ல வந்து சேர்த்து எழுதுறோம், தமிழ் எழுத்துக்களை சேர்த்து எழுதுனா இந்த உலகத்துல ஏத்துக்குறாங்களா, நம்ம கொண்டு போய் சேர்க்கலாமா? அழகான கேள்வி இது. இதுதான் கொலுசு எழுத்துன்னு சொன்னேன் நான். கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஏன்னா இதுக்கு நல்லா விளக்கணும். அது உட்காரலாங்க. நான் சொல்றேன், கேள்வி புரிஞ்சிருச்சு. இதுல வந்து அவர் சொல்றது வந்து ஐட்டாலிக்ஸ்னு தெரியும் உங்களுக்கு, கேள்விப்பட்டிருக்கேன். ஆங்கிலத்துல ஐட்டாலிக்ஸ். ஏன்னா விண்டோஸ்ல வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ஆயின்னு ஒரு பட்டன் இருக்கு, அதான் ஐட்டாலிக்ஸ். ஐட்டாலிக்ஸ் தட்டணும் சொன்னா வேர்ட் எல்லாம் ஸ்லாண்ட் மட்டும் அது பண்ணல, ஐட்டாலிக்ஸ்க்குன்னே தனியா எழுத்துரை உருவாக்கி இருக்காங்க. இப்போ டைம்ஸ் ரோமன் சொன்னா ரெகுலருக்கு நார்மல் டைம்ஸ் ரோமனுக்கு ஒண்ணு இருக்கு, ஐட்டாலிக்ஸ்ன்னு சொல்லி இன்னொரு ஃபாண்ட் அது. அப்ப ஐட்டாலிக்ஸ் பண்ணீங்கன்னா, ஐட்டாலிக்ஸ் சொல்லும்போது இந்த டைம்ஸ் ரோமனை எடுத்துட்டு அந்த ஐட்டாலிக்ஸ் ஃபாண்ட் அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுது. அது என்னன்னா அந்த ஐட்டாலிக்ஸ் ஃபாண்ட்டும் அந்த டைம்ஸ் ரோமன் ஃபாண்ட்டும் வந்து ஒத்து போகுது. அந்த ரெண்டுக்குமே வந்து
வடிவமைப்பு ஒற்றுமை இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுக்கின்ற அந்த தன்மை இருக்குது. ஆங்கிலத்துல வந்து அந்த அந்த தொடர் எழுத்து இருக்கு இல்லையா, நாங்க கொலுசு எழுத்துன்னு சொல்றோம், அந்த அந்த எழுத்து முறை வந்து ரொம்ப நாளாவே இருக்கு. அதுதான் முதல் எழுத்து முறை அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து தனித்தனியா வந்தது. அந்த ஐட்டாலிக்ஸ்ன்றது தான் முதல் எழுத்து முறை அவங்களுக்கு. ஆனா நமக்கு வந்து ரெண்டு சிக்கல். ஒண்ணு வந்து நீங்க ஓலைச்சுவடிகளை பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களுக்கு வந்து ஏற்கனவே சாய்வு இருக்கும், டிஃபால்ட்டாவே நமக்கு சாய்வு இருக்கும். அதனாலதான் பழைய நூல்களை நீங்க படிக்கிறீங்க இல்லையா, இப்போ இருக்கிற நூல்களும் கூட. நான் வந்து இந்த ஆண்டு சென்னை புக் ஃபேருக்கு போயிருந்தேன், தமிழ் சென்னை புக் ஃபேருக்கு. அங்க வந்திருந்த எல்லா புதிய தமிழ் நூல்களையும் புரட்டி பார்த்தேன் நான். அதனால எல்லாத்தையும் படிச்சேன்னு நினைக்காதீங்க, அது என்ன எழுத்துரு பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு. எல்லாருமே ஒரே மாதிரி அந்த சாய்வு இருக்கின்ற எழுத்துரு தான் பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம அதை படிச்சு பழகிட்டோம், தனித்தனியா சாய்வு. அதை இன்னும் சாய்வுபடுத்தணும்னா என்ன ஆகும்? சரியாரா? ஆப்பிள் அது செய்யாது. இந்த டிசைனர் வந்து இதற்கான சாய்வு வடிவத்தை எனக்கு கொடுக்கல, அதனால நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவர் கொடுத்த வடிவத்தை நான் சாட்சி கொடுத்தேன்னு சொன்னா அவரை நான் புண்படுத்துறதுன்னு, அவரை அவமதிக்கிறதுன்னு அர்த்தம்னு சொல்லி ஆப்பிள் கொடுக்காது. ஆனா விண்டோஸ் வந்து மற்றவங்களை அவமதிக்கிறதுல எந்த வித தயக்கமும் இல்லாம, அதனால்தான் லதாவும் நிர்மலாவும் நம்மகிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நமக்கு வந்து ஒவ்வொரு எழுத்தும் ஒட்டி எழுதுற வழக்கம் இல்ல. அந்த வழக்கத்தை உண்டு பண்ண அழகா இருக்கும்னு ஐயா சொன்னாங்க. உண்மை, நான் முழுமையா ஒற்றுக்கொள்றேன். ஆனா எப்படி உருவாக்குறது அப்படின்றதுக்காக இந்த கையெழுத்துக்களையே நான் நிறைய ஆய்வு பண்ணேன். இந்த அன்னை எழுத்துரை உருவாக்குறதே வந்து கையெழுத்துக்களை நிறைய ஆய்வு பண்ணிட்ட பிறகுதான். நமக்கு இருக்கிற சில சிக்கல்களை சொல்றேன். பா என்ற எழுத்துரு, பா என்ற எழுத்து எங்க முடியுது? மேல முடியுதா, கீழே முடியுதா? மேல முடியுது. வா என்ற எழுத்து எங்க இருந்து தொடங்குது? மேல இருந்து தொடங்குதா, கீழே இருந்து தொடங்குது. சோ மேல முடிஞ்சு கீழே தொடங்குது. அதே மாதிரி இகர கொக்கி முடிக்கிறீங்க, இகர கொக்கி கீழே முடியுது. இகர கொக்கிக்கு அப்புறம் பா வந்துச்சுன்னு சொன்னா பா மேல இருந்து தொடங்குது இல்லையா? சோ there is no chain connection. இன்னொன்னு ஈகார கொக்கி போட்டீங்கன்னா மேல அந்த இவரு ரஞ்சித் காமிச்சாரு, போய் சுழிச்சு பின்னால கூட போடுறாங்க. மூ போட்டீங்கன்னா பின்னால போய் முடியுது. அடுத்த எழுத்துக்கு வரும்போது முழுசா முடிச்சுட்டு தான் வரணும். பழைய கையெழுத்துக்களை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனா எல்லா எழுத்துக்களும் வந்து இணைக்காது. இதுக்கு ஆய்வு செய்யணும். there must be research interest. எனக்கு இருக்கு, நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்தெந்த எழுத்துக்களை சேர்க்கலாம், எந்தெந்த எழுத்து நமது எல்லாத்தையும் சேர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. why do we have to follow the English path? நமக்கு தனி பாத் இருக்கு, நம் வழி தனி வழி. அதனால எந்தெந்த எழுத்துக்கள் சேர்க்கலாம், எந்தெந்த எழுத்துக்கள் சேர்க்க முடியாது அப்படின்ற ஆய்வு பண்ணி அதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் நான் உருவாக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து இது கர்சிவ் டைப்ஃபேஸ் உருவாக்குறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. அது பதில் போதும்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கலாம், ஏன்னா நேரம் ஆகிட்டே போகுது. நன்றி, நீங்க முடிச்சு வச்சிருங்க.